ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து கிளைம் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபார்மை பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல வந்து நார்மலா நம்ம எல்லாருமே கிளைம் பண்ணக்கூடிய ஃபார்ம் 19, 10C, 10D, ஃபார்ம் 31, ஃபார்ம் 13 இந்த 5 ஃபார்மை பத்தின டீடைல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில கிளைம் ஃபார்மை பற்றின டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கிளைம் ஃபார்ம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைம் ஃபார்ம் தவிர மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கிளைம் ஃபார்மை பற்றின டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைம் ஃபார்ம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஃபார்ம் 19, 10C, 10D, ஃபார்ம் 31, ஃபார்ம் 13 இது மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுல வந்து இந்த ஃபார்மை பத்தின டீடைல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெத் கிளைம் ஃபார்ம் தான் இந்த ஃபார்முக்கு பேரு. அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா என்னோட ஃபார்ம் வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற டீடைலை பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலா நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க கிளைம் பண்ணக்கூடிய கிளைம் ஃபார்மோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 19 அப்படின்னு இருக்கும். அதாவது ஃபார்ம் 19. அந்த 19ஐயும் 10C தான் நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை வந்துட்டு நம்ம வந்து டியூட்டில இருக்கும்போது, அதாவது நம்ம வந்து ஒர்க்கிங்ல இருக்கோம், இன்னும் ரிலீவ் ஆகல கம்பெனி விட்டு, ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டெத் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த 3 விதமான ஃபார்மையும் நம்ம வந்து கிளைம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபார்ம் 20 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 19க்கு அடுத்த ஃபார்ம். உயிரோட இருந்தா ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ணணும். நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் 20 வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் 10D வந்து எப்போ நார்மலா தெரிஞ்சதுதான் உங்களோட பென்ஷனை கிளைம் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5IF அப்படிங்கிறது இது ஒரு ஃபார்ம். இது என்ன ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க்கிங்ல இருக்கும்போது இறந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ஃபார்மையும் சேர்த்து கிளைம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலா இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைம் ஃபார்ம் 20. நார்மலா நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணி கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் என்ட்ரி வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்ம் 19 அப்படிங்கிற ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஃபார்ம் 19. இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேரை கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உயிரோட இருக்கிறவங்க 19 வந்து கிளைம் பண்ற மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் ஷேரையும் எம்ப்ளாயி ஷேரையும் நீங்க வந்து கிளைம் பண்ணுவீங்க. ஸோ அதே பர்சன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஃபார்ம் 20 வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைம் ஃபார்ம் 20. இந்த கிளைம் ஃபார்ம் 20ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஷேரையும் எம்ப்ளாயர் ஷேரையும் நீங்க வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் 19, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஃபார்ம் 20 வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைம் ஃபார்ம் 10D. நம்ம வந்து உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ், அதாவது 9.5 இயர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மள வந்து 10C வந்து கிளைம் பண்ண முடியும். நம்ம 9.5 இயர்ஸ்க்கு மேல வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளைம் ஃபார்ம் 10D வந்துட்டு நம்ம வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த பர்சன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளைம் ஃபார்ம் 10C வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா 10D அப்படிங்கறத வந்து கிளைம் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இதுல வந்து கொடுத்துருக்கேன். 10D அப்படின்னா உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை மட்டும் கிளைம் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபார்முக்கு பேர் தான் ஃபார்ம் 10D. ஸோ உயிரோட இருக்கிறவங்க 10C வந்து அதாவது 9.5 இயர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10C கிளைம் பண்ணணும். 9.5 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்து 58 வந்து ரீச் பண்ணி அதுக்கு மேல போகும்போது அவங்க வந்துட்டு 10D மந்த்லி பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே பர்சன் வந்து கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கிளைம் ஃபார்ம் 10D வந்துட்டு கிளைம் பண்ணணும். ஸோ இது மூலமா அவங்களோட மொத்த பென்ஷன் அமௌண்ட்டும் இதுல வந்து கிளைம் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5IF. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நீங்க ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சூர் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து கம்பெனில வந்து ஒர்க்கிங்ல இருக்கீங்க, இது வரைக்கும் ரிலீவ் ஆகல இன்னும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த கிளைம் ஃபார்மை வந்துட்டு நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கம்பெனில வந்து ஒர்க்கிங்ல இருக்கும்போது, கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகாம இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மட்டும் இந்த கிளைம் ஃபார்மை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 3 ஃபார்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத் கிளைம் ஃபார்ம் தான். ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஃபார்ம் 20, ஃபார்ம் 10D, ஃபார்ம் 5IF இந்த 3 ஃபார்மையும் வந்து கிளைம் பண்ணணும். அதே பர்சன் வந்து கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகி பட் அவங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து இருக்குது, பட் கம்பெனி விட்டு அவர் ரிலீவ் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ஃபார்மை மட்டும் அவங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக வந்து ஃபார்ம் 20, ஃபார்ம் 10D இந்த 2 ஃபார்ம் மட்டும் நம்ம வந்து கிளைம் பண்ணணும். அதாவது ஃபார்ம் 20ஐயும் ஃபார்ம் 10D மட்டும் நம்ம வந்து கிளைம் பண்ணணும். கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிட்டாரு அப்படின்னா ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் இறந்து போனவங்களுக்கு இந்த 2 ஃபார்ம் வந்து கிளைம் பண்ணணும்.
சோ இந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஏதாவது ஒரு நாமினேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு நாமினேட்டர் நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்துட்டு இந்த ஃபார்மை வந்து கிளைம் பண்ண முடியும். சோ இந்த ஃபார்மை வந்துட்டு ரெண்டு விதத்துல கிளைம் பண்ணலாம். நீங்க வந்து ஆஃப்லைன்ல, அதாவது பிஎஃப் ஆபீஸ்க்கு போயும் கிளைம் பண்ணலாம். சோ நீங்க வந்துட்டு ஆன்லைன்லயும் வந்து கிளைம் பண்ண முடியும். ரெண்டு விதமான ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்குது. சோ நீங்க வந்து இதுக்கு நாமினேட்டர் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நாமினேட்டர் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்க டெத் கிளைம் ஃபார்ம் அப்படின்னே வந்துட்டு ஆன்லைன்ல வந்து ஆப்ஷன் இருக்குது. சோ இதை பத்தி நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அது மூலமா நீங்க வந்துட்டு கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20யும் 10Dயும் வந்து ஓப்பன் ஆகும். சோ அது மூலமா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்துட்டு கம்பெனில ஒர்க்கிங்ல இருக்கும்போது வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ஃபார்மையும் சேர்த்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து கரண்ட்லி நீங்க ஒர்க்கிங்ல இருக்கும்போது டெத் ஆனா மட்டும் இந்த 3 ஃபார்ம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த 2 ஃபார்மை மட்டும் தான் வந்து கிளைம் பண்ண முடியும். அதாவது ஃபார்ம் 20யையும் 10Dயையும். இது வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயர் ஷேர், இது வந்து உங்களோட பென்ஷன். இந்த 2 அமௌண்ட்டையும் நீங்க வந்து ஆன்லைன்லயும் கிளைம் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் கிளைம் பண்ணிக்கலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா பர்சனுமே பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லா பர்சனுமே வந்துட்டு ஆட் நாமினியை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆட் நாமினியை ஆட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா நம்மளோட நாமினேட்டர் மூலமா அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய பணம் அப்படிதான் வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ்லயே வந்து அப்படியே டெபாசிட்லயே கிடக்குது. சோ நிறைய பேர் வந்து இது மாதிரி நாமினேட்டர் வந்து ஆட் பண்ணாம வச்சுட்டு போயிடுறாங்க. சோ அப்படி ஆட் பண்ணாம வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துடலாம். பட் ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். சோ அவங்க தான் வந்துட்டு உங்களோட ரிலேட்டிவ், அவங்க என்ன ரிலேட்டிவ், நெக்ஸ்ட் உங்களோட டெத் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே கொண்டு அவங்க பிஎஃப் ஆஃபீஸ்ல வந்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அது இல்லாம நீங்க வந்து இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இருக்கும்போதே உங்களோட ஆட் நாமினேட்டரை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாமினேட்டர் வந்து எப்படி நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து ஆட் பண்றது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க இருக்கும்போதே வந்துட்டு ஒரு நாமினேட்டர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சோ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னாலோ இல்ல வந்துட்டு நம்மளோட கம்பெனில வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேலையை விட்டு ரிலீவ் ஆகும் போது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெத்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்ன காரணத்துக்கு ரிலீவ் ஆனாங்க அப்படின்னா டெத்னு போட்டு விட்டுருவாங்க. சோ ஒரு சிலர் வந்து பணத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இது மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிலாம் ஒரு சில டைம்ல வந்துட்டு மிஸ்மேட்ச், ஏதாவது ஒரு மிஸ்டேக்ல அவங்களே வந்து ராங்கா அப்டேட் பண்ணி விட்டுருக்கலாம். சோ அது மாதிரியான தவறுகளும் நடக்கும். அது மாதிரி உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த நாமினேட்டர் அப்படிங்கிற ஆட் நாமினேட்டர் மூலமா நீங்க வந்து ஈஸியா அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். சோ ஒவ்வொருத்தருமே வந்து நாமினேட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 20, ஃபார்ம் 10D, நெக்ஸ்ட் வந்துட்டு 5IF அப்படிங்கிற இந்த 3 கிளைம் ஃபார்ம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ இந்த 3 கிளைம் ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்காவது வந்துட்டு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கும் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.